டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் ஹசீனா மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 5th ஹிந்தியுடைய ஒர்க் ஷீட் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 3 ஒர்க் ஷீட் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருக்கேன். அதாவது 3 வீடியோ ஒர்க் ஷீட்காக ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது வந்து 4th வீடியோ. ஸோ அதை முன்னாடி உள்ளது பார்க்காதவங்க, ஏற்கனவே போட்ட வீடியோ பார்க்காதவங்க அதை போய் என்ன செய்யுங்க பாருங்க. அப்போ தான் ஒரு கண்டினியூட்டி வந்து இருக்கும். இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின். நீச்சே தியே கயே சப்தோங்கே அர்த்த லிखोன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அந்த வேர்டுக்கான மீனிங்கை ஹிந்தியில எழுதணும். இந்த வேர்டுக்கான மீனிங்கை ஹிந்தியில எழுதணும். அர்த்த அப்படின்னா சினானிம்ஸ் மீனிங். ஓகே. கட்டீன் கட்டீன் சப்த கூடிய அர்த்தம் வந்து கேட்டிருக்காங்க. கட்டீன் அப்படின்னா தமிழ்லையும் கூட வரும் கடினம், அதாவது டிஃபிகல்ட். டிஃபிகல்ட்டுக்கு அர்த்தம் வந்து ஹிந்தியில கேட்டிருக்காங்க முஷ்கில். நான் இந்த டாட் வந்து டிஃபரன்ஷியேட்காக வச்சிருக்கேன், எனக்கு தெரியணுங்கிறதுக்காக வச்சிருக்கேன். நீங்க இந்த டாட் வச்சு எதுல எழுத வேண்டாம். கட்டீனுக்கு அர்த்தம் வந்து முஷ்கில். கட்டீன்னாலும் முஷ்கில்னாலும் டிஃபிகல்ட் அப்படிங்கிற மீனிங். கட்டீன் முஷ்கில், கட்டீன் முஷ்கில். அந்த முஷ்கில்ல அந்த ஷ உடைய பாதி தான் இஷ். அந்த அந்த லைன், அந்த மாத்திரா இருக்கு பாருங்க, ஈ மாத்திரா. அந்த ஈ மாத்திராவை இங்க போடாம இந்த ஷவை இஷ்ஷை விட்டு இந்த பக்கம் போட்டிருப்பாங்க. அதை நீங்க கரெக்டா போடுங்க. மு இஷ் கி ல முஷ்கில். கரெக்டா இதை வந்து என்ன செய்யுங்க எழுதுங்க. முஷ்கில், கட்டின் முஷ்கில். ஸ்வீகார், ஸ்வீகாருக்கு வந்து அர்த்தம் என்ன அப்படின்னா மன்சூர், அதாவது அக்செப்ட் பண்றது, ஒத்துக்கிறது. ஸ்வீகார் மன்சூர் கர்னா, ஸ்வீகார் மன்சூர். தூம் தாம், தூம் தாம்க்கு மீனிங் வந்து சமாரோக், ஏதாவது ஒரு கோலாகலமான ஒரு கொண்டாட்டம். தூம் தாம், தூம் தாம்னா சமாரோக், ஒரு விழா, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கோலாகலம். ஓகேவா? கட்டீனுக்கு மீனிங் என்ன சொன்னேன்? முஷ்கில், டிஃபிகல்ட். கட்டீன் முஷ்கில். ஸ்வீகார் மன்சூர், ஸ்வீகார் மன்சூர். धूम धाम, धूम धाम समारोह, धूम धाम समारोह. அதாவது ஒரு விழா, ஒரு ஃபங்க்ஷன், அதுல தானே ஒரு கொண்டாட்டம் இருக்கும், குதூகலம் இருக்கும். அததான் தூம் தாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாசிர் ஜவாபி, ஹாசிர் ஜவாபினா என்ன அப்படின்னா, எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் யோசிக்காம சரியான பதில டக்குன்னு சொல்றது, அதுக்கு பேர் தான் ஹாசிர் ஜவாபி. ஸோ அதுக்கு மீனிங் ஹிந்தியில வந்து உத்தர் தேனேமே நிபுண், அதாவது பதில் கொடுக்கறதுல ரொம்ப திறமசாலி. என்ன ஏது அப்படின்னு யோசிக்கிறது கூட கிடையாது. வித்தின் த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டான ஆன்சரை கொடுப்பாங்க. ஹாசிர் ஜவாபி வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு வேர்டு. இது வந்து ஸ்பெல்லிங்ல வரும், ஜம்பிள் லெட்டர்ஸ்ல வரும், அதுக்கப்புறம் கரெக்ஷன்ஸ்ல வரும், எரர்ல வரும், அதுக்கப்புறம் அர்த்தல வரும். ஸோ நீங்க இந்த வேர்டை வந்து கண்டிப்பா படிச்சே ஆகணும். ஹாசிர் ஜவாபி, ஜாக்கு கீழே டாட் இருக்கணும், இசட் சவுண்ட்ல தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஹாசிர் ஜவாபி அப்படிங்கிறது யோசிக்காம இமீடியட்டா கரெக்டான ஆன்சரை கொடுக்கக்கூடியவங்க. உத்தர் தேனேமே நிபுண், உத்தர் தேனேமே நிபுண். கவானா, கவானானா தொலைச்சிடுறது. கோனா, கவானாக்கு மீனிங் என்ன? தொலைச்சிடுறது, அதாவது காணாம போயிடுறது. ஸோ கோனா இழந்துடுறது. கவானா கோனா. பிரசித்த, பிரசித்தனா ரொம்ப ஃபேமஸ். மஷ்ஹூர், பிரசித்த மஷ்ஹூர், பிரசித்த மஷ்ஹூர், பிரசித்த மஷ்ஹூர். மூர்க்க அப்பதே நான் சொன்னேன், மூர்க்கனா ஃபூல், பாகல். மூர்க்க பாகல், மூர்க்க பாகல், மூர்க்க பாகல். நிராஷ், நிராஷ் அப்படிங்கிறது ஒரு ஒரு இது வந்து நிறைவேறாம போயிடுறது. ஸோ அது வந்து நிராஷ்க்கு வந்து ஹிந்தி அர்த்தம் வந்து தோஷ். நிறைவேறாம போயிடுறது. हाजिर जवाबी, हाजिर जवाबी, उत्तर देने में निपुण. गवाना खोना,
பிரசித்த, பிரசித்தக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்? மஷ்ஹூர். பிரசித்த, மஷ்ஹூர், அதாவது ரொம்ப ஃபேமஸ். மூர்க்க பாகல், மூர்க்க பாகல். நிராஷ் அப்படிங்கிறது தோஷ், இல்லைன்னா துக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.